ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வினை தீர்க்கும் வியாழனன்று விதைத்தவன் காலடியை வணங்குவோம். துன்பம் நீங்கி இன்பம் கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வேடி தேடி வரப்போகிறது. இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும். நீ உன் வாழ்வில் நிம்மதியாக இருக்கப் போகிறாய். நீ கேட்ட விஷயம் கிடைக்கப் போகிறது. ஆனால் எனக்கு நீ தட்சிணை கொடுக்க வேண்டும். அந்த தட்சிணை என்பது நம்பிக்கை, பொறுமை என்பது மட்டுமே. நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் எத்தனையோ முறை கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் ஆழ்மனதில் என் சொல்லை நிறுத்தாமல் அலட்சியம் செய்கிறீர்கள். நான் உங்கள் வாழ்க்கை கதையை எழுதும்போது மற்றவர்களை பற்றி ஏன் பயப்பட வேண்டும்? அவர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கப் போகிறாய். எப்போதும் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலும் இருந்தும் உன்னை விரைவில் விடுவிப்பேன். உனது தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்ய போகிறேன். ஒரு பக்தனானவன் என் மீது எவ்வளவு அக்கறையுடன் இருக்கிறானோ, நானும் அவன் மீது அவனுக்காக அதைவிட எண்ணற்ற மடங்கு அதிக அக்கறை காட்டுவேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிதானமாக கேள். லோபம், டாம்பீகம், மன அழுக்கு, கபடம், அசத்தியம் முதலியன யாரிடம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நான் போக மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் என் தரிசனம் பெற்றாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் தாமரை இலையின் மீது நீர்த்திவிலை போன்றதே. உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது. பாபாவின் வழிபாட்டிலிருந்து மனதை திசை திருப்பிவிடும் எந்த விதமான சுகமும் நமக்கு வேண்டாம் என்பதில் உறுதியாக இரு. நம்முடைய ஆனந்த கண்ணீரே அவருடைய பாதங்களை கழுவும் வெந்நீர். நம் பரிசுத்தமான அன்பே அவருக்கான சந்தன பூச்சி. நமது தூய்மையான சிரத்தையே அவருக்கு அளிக்கப்படும் ஆடை. பாபாவின் மீதான உறுதியான நம்பிக்கையே நாம் அவருக்கு அளிக்கும் காணிக்கை. ஒரே சிந்தனையுடன் கூடிய முழு மனதான பக்தியே அவருக்கான நைவேத்தியம். இவ்விதமான மானசீகமான பூஜையினால் மட்டுமே நாம் பாபாவை மகிழ்வடைய செய்ய முடியும். அவர்கள் மட்டுமே என் அனுகிரகத்தை பெறுவார்கள். அஷ்டோபசர பூஜைகளுக்கு நான் கட்டுப்பட்டவனல்ல. யார் என்பால் விருப்பமும் ஆர்வமும் கொண்டு விளங்குவார்களோ, யார் என் மீது எப்போதும் அன்பு செலுத்துவார்களோ அவர்களின் யோக சேமங்களையும் பாரத்தையும் நானே வகிக்கிறேன். அவர்களுக்கு என்னை தவிர வேறு யாரும் தென்படுவது இல்லை. எனக்கும் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. ருணானுபந்தத்தால் நாம் சந்திக்க நேர்ந்துள்ளது. இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் வேறு மார்க்கம் இல்லை. நீங்கள் என்னை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம். எண்ணெய் பட்ட தரையின் மேல் நான் இருக்க மாட்டேன். யாருடைய இதய கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும். காலம் ஒருபோதும் பின்னோக்கி போவதில்லை, எப்போதும் முன்னோக்கி செல்லும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அதே பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வராது. எதிர்காலத்திலும் மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இரண்டிலும் நான் உங்களுடன் இருப்பேன். இன்று நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்க்கையில் உள்ள இருட்டை நீக்கி வெளிச்சத்தை தரும். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது. தைரியமாக இரு. எதற்கும் பயப்படாது இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. என்னுடைய துவாரகமாயில் அனைவருக்கும் இடம் உண்டு. வந்து உனக்கு தேவையானதை நீயே எடுத்து செல். பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட்டு விடமாட்டார் என்ற அளவு அறிவோம். யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எய்துகிறார்கள். தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார். அவைகளை நிறைவேற்றுகிறார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம். அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம். நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளிலிருந்தும் நம்மை அவர் விடுவிக்கட்டும். பெரும் துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயியை இங்கனம் நினைத்து தியானிக்கிறான். அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது. ஞானத்தை பெறுவதற்காக யாராவது என்னிடம் வருவார்களா என்று நான் பரிதவித்து கொண்டிருக்கிறேன்.
அப்படிப்பட்டவர்களை ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏராளமாக ஞான நிதி என்னிடம் இருக்கிறது. அதை தோண்டி எடுத்து வண்டியில் சுமந்து செல்ல அழைத்தால் ஒருவரும் வருவதில்லை. அப்படி என்னிடம் வந்து ஞானத்தை பெறுபவர்களை பெற்றெடுத்த தாய் மிகவும் புனிதமானவள். அப்பெண்ணின் மகனும் புனிதமானவனே. இவ்வுலக ஆசையால் அலைக்கழிக்கப்படுபவர்களுக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும்? அப்படிப்பட்டவர்களின் ஏக்கத்தை பார்த்து என் இதயம் உருகி போகிறது. கிடைத்தற்கரிய மானிட பிறவியை பெற்றும் வீணான விவகாரங்களால் மன அமைதிக்கு மிக்க தூரமாகிவிட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? என் சந்நித்தியம், என் நாமஸ்மரணை, என் நற்போதனைகள், இவற்றில் ருசி ஏற்படாத அப்பாக்கியசாலிகளை பற்றி நான் எல்லளவு என்று கவலைப்பட முடியும்? இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபிறவி எப்படி இல்லாமல் போகும்? நீங்கள் மிகவும் ஏங்கி தவித்தும் கிடைக்காதது எதுவாகிலும் இருந்தால் அது என் சங்கல்பம் அற்றதாகவே இருக்க வேண்டும். என் ஏக்கம் என்ன என்பதை நீ கிரகிக்க முடிந்தால் என் மார்க்கத்திற்கு நீங்களாகவே வருவீர்கள். அப்படிப்பட்ட யோகமே உங்களை என்னிடம் சேர்க்கும். என் மார்க்கத்தில் கிடைக்கும் சாந்தி வேறு எங்கும் இருக்காது. வார்த்தைகள் எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இரு. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. தடைகள் பல வரலாம். தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள். பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகிறது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது. எனவே நீ பொறுமையோடு சேர்த்து நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் பொறுமைதான் உன் வாழ்விற்கு அடித்தளமாகும். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நம்பிக்கையின் மறு உருவம்தான் நான். என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கவலைகளை மறந்து ஓய்வெடு குழந்தையே. இமை மூடி உறங்கும் போதும் உன் துணை நான் மட்டுமே. சாயியை பணிந்தவருக்கு வாழ்வில் துன்பம் கொஞ்ச காலங்கள்தான். நம் கர்மாவை சாய் துடைத்து கொண்டிருக்கிறார். சிந்தனையை சாய்நாதனின் மேல் வைத்து தங்கள் கடமையை செய்து வாருங்கள். வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். அனைத்தும் ஜெயமாகும். கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார். அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். சர்வமும் நானே, சர்வேஸ்வரனும் நானே. பிறர்க்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். உனக்கு இஷ்டமான கடவுளை கனவில் இன்று காண்பாய். அது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். வேறுபடுத்தி பார்க்காதே. உன் வேலை உடனடியாக நிறைவேறும். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை சாயப்பா என நீ கதறும் மனக்குமுறலை நான் உணராமல் இல்லை. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமத்தை உச்சரி. காலம் கனியும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். அது உனக்கு நல்லதல்ல. காலம் அறிந்து செயல்படு. வெற்றி என்பது உன் பலத்தில் அல்ல, நீ செயல்படும் விதத்தில்தான் உள்ளது. நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். நம் சாயியின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்திவிடும். என் சமாதியை உன் கரங்களால் தொட்டு வணங்கினால் உனது விதி ரேகைகளை நான் மாற்றி அமைப்பேன். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். என்னை பூக்களால் பூஜை செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய். உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான்.
பசித்தவருக்கு உணவு கொடுங்கள், தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், உடையில்லாமல் இருப்பவர்களுக்கு ஆடைகளை கொடுங்கள். அப்படி செய்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் உன் அருகில் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன். கவலையை மறந்து அமைதியாக தூங்கு. அப்பா, நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.